சும்மா இடியாப்பமும் தேங்காய் பாலும் வச்சுட்டு காலையிலேயே ஒரு புடி பிடிச்சாச்சு. அப்புறம் சொன்னாங்க வலைக்கு போயிட்டு சப்போட்டா பறிச்சுட்டு வரலான்னு. அந்த சப்போட்டா பறிக்க போனோம். இவனை எங்கள் துணைக்கு எங்கள் பின்னாடியே வந்துட்டான். மேலே பார்த்தா பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் மேலே நல்லா தூரத்தில் இருந்துச்சு எல்லா சப்போட்டா பழமும். அப்படியே ஒரு பக்கம் தேங்காய் வெட்டிகிட்டு இருந்தாங்க, அதை அம்மா பறக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் நான் எங்கே இருந்து எங்கடா இருக்குன்னு பார்த்தா என் கை கீழே ஒரு 5ஓ 6 தான் மாட்டுச்சு. வேறு எல்லா சப்போட்டா பழமும் மேலேயே தான் இருந்துச்சு. அங்கோடி குதிச்சு இங்கோடி கம்பு வச்சு அடிச்சுன்னு லாஸ்ட்டாக ஒரு 5 தான் மாட்டுச்சு. அவ்வளோத்தையும் பறக்கி போட்டாச்சு. பறக்கி போட்டுட்ருக்க நேரமே எங்கள் அம்மா இங்கே கொஞ்சம் வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த அம்மா முறையிலே அப்படி தான் நொய் நொயின்னு ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் பறக்கி போட்டு அதை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் தான் இந்த சொட்டால் சினிங்கி நிறைய நாள் கழித்து பார்த்தேன். ஆனால் என்னென்னா சிலது எக்ஸ்பீரி ஆகிட்டுன்னு நினைக்கி, ஒருவேளை அது வேறையான்னு தெரில. அதை அடித்த பிறகு அது சுருங்கவே மாட்டேங்குது. அது கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தேன். அப்புறம் சப்போட்டா பறித்த கரை கை முழுக்க என்ன பண்ணால் போவோன்னு பயங்கர ஆலோசனை பண்ணிட்டு அப்படியே வீட்டு வரும்போது சொன்னாங்க, இந்த எஸ்ஐஆர் ஃபார்மா அதை கண்டிப்பாக ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இது எதுக்குன்னு தெரில சம்பவம். எல்லாருக்கும் தான் ஓட்டையை போடுற உரிமை இருக்குது. இதை கொடுத்து தான் ப்ரூஃப் பண்ணணுமான்னு எனக்கு அது தெரில. அப்படியே நம்ம கொஞ்சம் அசைன்மெண்ட் ஒர்க்கும் இருந்துச்சா, இருந்து நொயின்னு இருந்து எழுத வேண்டியதான். இனி நல்லா வயர் முட்டை சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான். அதான் இனி அடுத்த டாஸ்க்கு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வரட்டா, பாய்.